யார் தப்பா இது மாதிரி கும்பரு உனக்கு எனக்கு பெரிய பிரச்சனை. அதிமுக பொதுச் செயலாளர் அந்த சொல்லவே சொல்லாதீங்க, எந்த கோர்ட்டும் சொல்லீங்க. தயவு செய்து உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சொல்லல, ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டேன் நானு. இப்போ சார் எந்த கட்சிக்காரங்க? ஏடிஎம்கே சார். அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, அந்த கூட்டம் சொல்லு, அந்த யூனிட் இல்ல ஏடிஎம்கே இருக்கவங்க, அதாவது அவர்கிட்ட இருக்க ஃபாலோயர்ஸ் அவருக்கு வேண்டியவங்க சொல்லுவாங்க. இப்போ ஓபிஎஸ் கொடி கட்டக்கூடாது, நீங்க லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டு ஓபிஎஸ் ஃபாலோயர்ஸ் போட்டு ஒரு ஆர்டர் சென்னை ஹைகோர்ட்ல வந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான தீர்ப்பு. அதுல ரெட்டையில தலையிடக்கூடாது, அந்த கோர்ட்டு தலையிட்டுச்சு. 3 தடவை ஃபேவரா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆர்டர் கூட வந்துச்சு. நீங்க பாத்தீங்க. அவர் எந்த கோர்ட்டும் சொல்லலீங்க, எந்த எலெக்ஷன் கமிஷனும் சொல்ல. அதனாலதான் அந்த ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு வெளியில விட்டேன். சூரியமூர்த்தி கேஸ்ல எல்லாரும் சேர்ந்து டெல்லி கோர்ட்லயும் போட்டு வாங்கியிருக்க. அவர் பொதுச் செயலாளர் இல்லை, இந்த கட்சிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் சம்பந்தம் இல்லை. அம்மா ஒருவர் தான் பொதுச் செயலாளர். அண்ணே சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்ப இவரு அண்ணாமலை என்ன சொல்றாரு, எங்க கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப நெருக்கமா வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாரு. தவம் கிடைக்கிறாங்க போடுங்க சார். அது ஒரு ஐ டேக் only 2 minutes. மைக் கிடைத்தால் அண்ணாமலை பொய்யாக பேசுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தன்னை பற்றி பேச அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அண்ணாமலை ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இருவரும் பேசியதை பார்க்கலாம். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துல சொன்னார் கோயம்புத்தூர்ல, பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினாரு. எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்? பூரா பொய், பேச பூரா பொய். இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர். என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு எனக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கிறார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்தல். அண்ணாமலை திரு அண்ணாமலை ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழப்பு தவைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 2 பேரும் அவர் பச்சை துரோகி. இவர் பிளைட்ல ஏறும்போது பிரஸ் வேணும், இறங்கும்போது பிரஸ் வேணும், உழைக்காம வந்தவர் அண்ணாமலை. இப்ப திடீர்னு இவர் 6 மாசம் விட்டு பேசலாம் கூட்டணியை பத்தி. அவர் எனக்கு அண்ணாமலை ரொம்ப வேண்டியவர், நண்பர். அவர் திடீர்னு என்ன பண்றாரு, அன்னார் எடப்பாடி பழனிசாமி என்றாரு. நேத்தி வரைக்கும் பச்சை துரோகி, இன்னைக்கு அன்னாரு. என்னங்க உங்க விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க தன்மானம் வேணும், சுயமரியாதை வேணுங்க, இதெல்லாம் வேணும். அண்ணாமலை சார் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, நண்பர். மறுபடியும் ஏன் போய் ஒட்டுறதுக்கு போறீங்க? அவங்க தான் வேணான்றாங்களே, அசிங்கமா பேசுறாங்களே. பிஜேபி இன்னும் ஏன் இப்படி நீங்க தவம் கிடக்குதுங்கிறீங்க? 7 இடத்துல டெபாசிட் போனதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. 13 இடத்துல பின்னாடி போனது நாங்க வந்துட்டோம் முன்னாடி. நீங்க அப்புறம் என்னது கூட்டணிக்கு ட்ரை பண்றது? என்ன நடக்குது ஒன்னும் புரியல.